வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமா என்ன? அப்படின்ற அளவுக்கு வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கான்னு கேட்கக்கூடிய பெண்கள் நெறைய பேர் இருப்பீங்க. தூங்குறதா இருக்கட்டும், இல்ல சாப்பிடுறதா இருக்கட்டும், நம்ம வீட்டு வேலைகள ஒரு மெமரி மாதிரி ஏன்னா மெமரியில வச்சுக்க வேணான்னு சில விஷயங்கள் இருக்குன்னா, அதில ஒரு சில விஷயங்கள் வீட்டு வேலைகளாவும் இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் குடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து துணி துவைக்கணும், துணிய காய போடணும், கிச்சன் வேலை பண்ணணும், கிச்சன துடைக்கணும், பெருக்கணும், இப்படி எக்கச்சக்கமான வேலைகள். இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம செஞ்சுட்டு வீட்ட கிளீனா வச்சிருந்தா கூட, இன்று போய் நாளை வான்னு இல்லாம, இன்றே போய் இன்றே வா அப்படின்ற மாதிரி நம்மளோட வேலைகள் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில சமைச்சிருப்போம், மதியானம் மறுபடியும் வேலைகள் இருக்கும். மதியானம் சமைச்சிருப்போம், மறுபடியும் ஈவினிங் வேலைகள் இருக்கும். ஸ்நாக்ஸ் செய்யணும், டீ போடணும், என்ன வேணாலும் இருக்கலாம். இன்னைய வரைக்கும் நிறைய பெண்மணிகளோட ஒரு ஏக்கம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் டீ போட்டு நம்ம அப்படி ஹாயா உட்காந்து நம்ம வீடு நீட்டாக க்ளீனாக மெயின்டைனாக இருக்கணும், நல்லா ஹாயாக உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஏங்கியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே டீ போட்டாலும் ஹாயாக நீட்டாக ஃப்ரீயாக உட்காந்து அந்த டீயை ரசித்து குடிக்கிற ஒரு தருணம் எல்லாருக்குமே இருக்கும். என்ன சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்டு வேலைகளை வெறும் 4 மணி நேரம், இப்போ என்னோட வீட்டுக்கு 4 மணி நேரம் எடுக்குது. ஏன்னா என்னோட வீடு டியூப்ளெக்ஸ் வீடு, அதே மாதிரி 4 பெட்ரூம்ஸ் இருக்குது, 4 பாத்ரூம்ஸ் இருக்குது, அதே மாதிரி பால்கனி இருக்குது. பால்கனிலையுமே கொடிகள் இல்லை, செடிகள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம போர்ட்டிக்கோவில் நிறைய செடிகள் வச்சுருக்கேன். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் நிறைய செடிகள், கோலம் போடுறேன், கோலம் க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றணும், விளக்குகள் மட்டும் அவ்வளோ வச்சுருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ வேலைகள் எனக்கு இருந்தாலும் பூஜை ரூம் மட்டும் பார்த்திங்கனாலே தெரியும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் ஸ்பீடாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு என்னோடய வேலைகளை எப்படி யூனிக்காக கொண்டு வரேங்கிறத டீட்டெயில்டாக நான் நேரடியாக காமிச்சே சொல்ல போகிறேன். இவ்வளோ நாள் வேறு வீடியோ ஓடும், அதோட ரிலேட்டடாக நான் இதை சொல்லுவேன். பட் இனிமேல் ரிலேட்டடாங்கிறத விட லைவாகவே காட்ட போகிறேன். இந்த மாதிரி என்னோடய வேலைகள் இருக்குது, இவ்வளோ நேரத்தில் நான் முடிக்கிறேன்னு. ஏன்னா உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது ஹோம் டூர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹோம் டூர் இன்றைக்கி கொடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலைகள் இருந்தனால எடிட்டிங் பண்ண டைம் இல்லை. அதனால் ஹோம் டூர் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் கூட ஹோம் டூர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் நம்ம வீட்டு வேலைகளை எப்படி ஒரு 4 மணி நேரம், இப்போ எனக்கு 4 மணி நேரம்னா உங்களோட வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அது குறையலாம் கூடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு வார்ட்ரோபு எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஒரு கிச்சன் ட்ராக் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், கிச்சன் ஷெல்ஃபு எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டெய்னர்ஸில் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணலாம், இது எல்லாமே இனிமேல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையுமே மெயின்டைன் பண்ணி கொடுப்பேன். பட் என்னென்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுக்காம, இதை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய சகோதரிகள் இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை மெயினாக காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னீங்க. கண்டிப்பாக கொடுப்பேன். பிரம்ம முகூர்த்த பூஜையும் இருக்கும். 6 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கக்கூடிய பூஜையை ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அப்போ தான் நான் என்ன வேலை செய்கிறேன், என் ஹாலில் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னோடய லிவிங் ஹால் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி நமக்கு ஒரு ஃப்ளோர் இருந்தாலே அதில் நம்ம ஒட்டுற வரும், அதுலேருந்து ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் அழுக்குகள் தங்கும், எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு டியூப்ளெக்ஸ் வீடுங்கிறது நமக்கு கட்டுறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றது இல்லாமல் வீடியோவும் எப்படி எடிட்டிங் பண்ணுறேன், நான் தான் காய்கறி வாங்கணும், நான் தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் பார்க்கணும், நான் தான் ஒரு ஷாப்பிங் போனாலும் எல்லாத்துக்கும் அந்த டைம் மேனேஜிலேருந்து ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுலேருந்து ப்ரீ பிளான்லேருந்து எல்லாமே பண்ணணும் இல்லையா? அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், ஒரு 4 மணி நேரம் நான் மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கே 4 மணி நேரம் போதுன்னு சொல்லியிருக்கேன் மொத்த வேலைகளுக்கும். இதில் வீடியோ எடிட்டிங் நான் கணக்கு பண்ணல. வீடியோ எடிட்டிங்னு பார்த்துட்டோன்னா, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு லாங் வீடியோ செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ என்ன கொடுக்குறேனோ அதே தான் ஷார்ட் வீடியோ கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷார்ட் வீடியோ வேறு கொடுக்குறேன், ஒரு நாள் லாங் வீடியோ வேறு கொடுக்குறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். நேற்று மணி பிளான்ட்டை
பற்றி ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மணி பிளான்ட் ஜாயின் பண்ணிவிட்டு முருகனோட லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷார்ட் வீடியோவுக்கு தனியாக டைம் ஒதுக்க போகிறேன், லாங் வீடியோவுக்கு தனியாக டைம் ஒதுக்க போகிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஜாயின் பண்ணலாம், ஓகே. பட் எல்லாமே மிக்சடாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்குமே பார்த்திங்கன்னா தனியாக டைம் எடுக்கும். இப்போ ஷார்ட் வீடியோவுக்கு பார்த்தா 1 மினிட் வீடியோவுக்கு எனக்கு 1 ஹவர் தேவை. ஏன்னா நான் யூனிக்காக எடுக்கணும், கண்டிப்பாக 1 ஹவர் தேவை. இதே லாங் வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 மணி நேரம் வீடியோவை எந்தெந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. இப்போ என்னோடய ஃபேஸ் காட்டுறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, எல்லா ஆங்கிளையுமே பார்க்கணும். நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பார்க்கணும். நான் ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டிருக்கணும். இப்போ நான் கைகள் மட்டும் காமிச்ச போது பார்த்திங்கன்னா, நான் நைட்டி போட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஃபுல் வியூ காட்டும்போது கண்டிப்பாக என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய வியூவுமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம விமன்ஸுங்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுலேயுமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலவே பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோவுக்கு 4 மணி நேரம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறதுன்னு ஆகும். அப்படிங்கும்போது இப்போ எல்லாமே மிக்சடாக கொடுக்குறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி கோலம் கொடுத்துட்ருந்தேன். எனக்கு கோலம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியான கோலம் தானே, சரன்னு போட்டுட்டு நம்ம வந்துடலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எதுக்கு ஒரே மாதிரி கோலம் கொடுக்குறோம். கோலம் கொடுக்குறதுனால கோலம் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மந்த்லி இன்கம் அதிகமாக வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் நல்லா ரீச் ஆகும். அவங்களோட ஷார்ட் வீடியோ அவங்க நல்லா யூனிக்காக கோலம் போட்டாங்கன்னா ஷார்ட் வீடியோ நல்லா ரீச் ஆகும். பட் அவங்களுக்கு இன்கம்ங்கிறது மினிமலிஸ்ட்டாக தான் வரும். கண்டிப்பாக அது உண்மை தான். அதே லைஃப் ஸ்டைலில் காமிக்கிறாங்க இல்லையா, இப்போ நான் லைஃப் ஸ்டைலில் காட்டுறேன். அப்போ எனக்கு வந்து அது நல்லா என்ன மாதிரியான சேனல்ஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆகும். ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பூஜைன்னு எடுத்துருக்கிறனால இப்போ என்னோடய சேனலாக இருக்கட்டும், என்ன மாதிரி நிறைய பெண்கள் பூஜை விஷயம், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலை நோக்கி ஆன்மீகம் சேனலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹிந்துஸ்லே ஒரு 100% எனக்கு தெரிஞ்சு 40% பீப்புள் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சேனலை பார்க்குறாங்க. பட் வெறும் அந்த ஹோம் மட்டும், அதாவது என்னோடய லைஃப் ஸ்டைல் மட்டும் நான் காமிச்சேன்னு வைங்களேன், கண்டிப்பாக எனக்கு ரீச் நல்லாயிருக்கும். நான் ஏன் ஸ்பிரிச்சுவலாக எடுத்து செய்கிறேன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதில் எப்படி சொல்கிறது, என் லைஃப் ஸ்டைல் அதில் காட்டும்போது எனக்கு பெட்டராக இருக்குது. இன்னொன்று அதில் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் எனக்கு யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக ஒரு வீட்டு வாசலை காமிச்சிட்டு நான் இந்த வேலை பார்த்தேன், நான் அந்த வேலை பார்த்தேன்னு சொல்கிறத விட என்னோடய பூஜை வேலைகள் காட்டும்போது அது பார்க்குறதுக்கு மங்களகரமாக நீட்டாக ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பூஜை வீடியோஸுமே கொடுக்க ஆரம்பித்தேன். அடுத்ததாக நான் இன்றைக்கி காமிச்ச பூஜை வேலைகளுக்கும் நான் பேசின டாப்பிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ரீசன் என்னென்னா, இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை முன்கூட்டியே உங்களுக்கு ப்ரீ பிளானாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் எதுக்கோ ப்ரீ பிளான் பண்ணுறோம். நான் இதுக்கு ப்ரீ பிளான் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸ் வரும். பூஜை ரூம் டிப்ஸு, அதுக்கப்புறமா ஒரு பெட்ரூமில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம், எந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணலாம், அதை பற்றியும் வரும். ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலாம், மினிமலிஸ்ட்டாக ஒரு தூக்கி போடக்கூடிய சில பொருட்களை வச்சு எந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசிங் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலான்றதை பற்றியுமே கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, குப்பைகள் இல்லாத வீடு அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயுமே அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். ரொம்ப நம்மளோட பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடு நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். ஆனால் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி வேலைகள் பார்க்குறோம். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு டிஃபனை தேடுறது, லாஸ்ட் மினிட்ல என்னென்ன பொருள் எங்கே இருக்குது, டையை தேடுறது, ஷூவை தேடுறது, ஷாக்ஸை தேடுறது, இந்த ஷாக்ஸ் இல்லைன்னு சொல்கிறது, அதுக்கப்புறமா லஞ்ச் பேக்கு தேடுறது, லஞ்ச் பேக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்பூனை தேடுறதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் யூனிக்காக ஒரு பேசிக் உமனோட ஒரு கஷ்டங்களை எப்படி நம்ம ஈஸியாக்கலாம், ஒரு நார்மலாக ஒரு ஹெவியரான ஒரு வேலைகளை எப்படி ஈஸியாக்கலாம் அப்படிங்கிறத பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன்.
சரி, ஓகே. மணி பிளான்ட் எப்படி வளர்க்கலாம்னு நெறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. மண்ணுலயும் வளர்க்கலாம், தண்ணீர்லயுமே வளர்க்கலாம். தண்ணீர்ல வளர்க்கும்போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த வேர் பகுதியிலேருந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதிகமா நம்ம நெறைய விட்டு கட் பண்ணணும் அப்படின்னா, அது அழுக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, வேர் பகுதியில அந்த கணு மாதிரி வந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கணு இருக்கும். அந்த கணுக்கு கீழ 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மண்ல நீங்க வச்சாலும் சேம் அதே ப்ராசஸ் தான். ஒரே ஒரு இலைகள் இருந்தா கூட அந்த கணு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கட் பண்ணுங்க. ஒரு 10 சென்டிமீட்டர் மணி பிளான்ட் இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி பிளான்ட் செடிகள உருவாக்கிடலாம். அதிலிருந்து ப்ராபகேட் பண்ணி நம்ம எத்தனை செடிகள் வேணாலும் உருவாக்கிக்கிட்டே போகலாம். நீங்க ஒரே ஒரு சின்ன கணு வச்சாலே போதும். அது பாட்ட வளர்ந்து வந்துரும். அதே மாதிரி தண்ணீல வைக்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் தண்ணி மாற்றினாலே போதும். 2 தடவை மாற்றலைன்னா கூட பரவாயில்ல. வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றுங்க. இல்லைங்க எங்களுக்கு இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ் டேங்க் வச்சுக்கோங்க. பீட்டா ஃபிஷ் டேங்க்கோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. பீட்டா ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் டேங்க்கோட சேர்த்து எனக்கு 250. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டு, அந்த கல் எல்லாமே நான் ஏற்கனவே மீன் வளர்த்தனால அதில் வச்சுருந்த கல். அதை நான் அப்படியே இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபிஷ் டேங்க்கும் அந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 250 முடிஞ்சிரும். அதே மாதிரி இதுக்குள்ளே அந்த சின்ன கணையம் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தான் இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ண தேவையில்ல. கிட்டத்தட்ட இந்த மீன் தொட்டி வாஷ் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும் தெரியுங்களா? ஒரு 2 1/2 மாதத்துக்கிட்ட இருக்கும். தண்ணியோட அளவு மட்டும் நாங்கள் கூட குறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரே லெவலில் தண்ணியோட அளவு இருந்துச்சுன்னா உப்பு கரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கும், அடுத்து திருப்பி மேலே இருக்கும். அந்த மாதிரி லெவல் மாற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்டாக வைக்கிறீங்கன்னா மண்ணோட ஈரத்தன்மை இருக்கணும். அதுக்காக சொதன்னு இருக்கக்கூடாது. ஒரு புட்டில் எவ்வளோ ஈரத்தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் காய விட்டும் வைக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவு இந்த மணி பிளான்ட்டுக்கு நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மணி பிளான்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 ml தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். மணி பிளான்ட்டோட சாயில் மிக்ஸ்ன்னு பார்த்தா எல்லா மண்ணிலையுமே மணி பிளான்ட் கண்டிப்பாக வளரும். கொஞ்சம் கொக்கோ பீட் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப காய விடக்கூடாது. அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி.